ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லெவல் 2 கிளவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் இருக்க மிக முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அட்மிட் கார்டை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக இதில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் 2 கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2024 ஆண்டுக்கான நீட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா மே 5ஆம் தேதி வந்து நடக்க போகுது. அதாவது வருகிற 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து நடக்க போகுது. இதோட எக்ஸாம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணிலேருந்து 5:30 வரைக்கும் நடக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கான ஹால் டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி, அதாவது மே 2ஆம் தேதி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் +2 முடிச்சிருந்த மாணவ மாணவிகள் நீட் தேர்வுக்கு இப்போ அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து ஈஸியாக வந்து ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வழிமுறைகள் மூலம் நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படின்னா நீட் தேர்வுக்கான அட்மிட் கார்டை ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் மொபைலில் அல்லது ஏதாவது பிசி, லேப்டாப் எது வச்சுருந்தாலும் ஓகே தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த பேஜுக்கு போயிடும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா exams.nda.ac.in/neet அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. நான் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், அதாவது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீட்டுக்கான அஃபீஷியல் இணையதளம். ஓகேங்களா? ஸோ இதில் கிளிக் ஹியர் டு அட்மிட் கார்டு அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான சில வழிமுறைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை செக் பண்ணிங்க. ஸோ நான் இந்த பேஜுக்கு வந்துட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய அப்ளிகேஷன் நம்பரு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய செக்யூரிட்டி பின், இதை மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ நீட் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிடலாம். நான் இப்போ என்னோடய அப்ளிகேஷன் நம்பர், அதாவது நம்ம அப்ளை பண்ணப்போ வந்திருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நம்பர் நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ என் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துட்டேன். அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்றேன். ஸோ டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. டேட்டு, அடுத்து மந்த்து, அதுக்கடுத்து இயரு. ஸோ நான் எல்லாமே கொடுத்துட்டேன். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா குறியீடு நான் கொடுக்குறேன். ஸோ நான் எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு இருக்கும். நான் சப்மிட் கொடுத்துட்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஓகே கொடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு நீட் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 2024 அப்படின்னு இருக்குது. உங்களோட ரோல் நம்பர், உங்களோட நேம், அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர், என்ன கேட்டகிரி, எஸ்சி, அதுக்கப்புறம் ஓபிசி, அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகிரி, இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சன் டிசபிலிட்டியா இல்லையா அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, உங்களோட ஃபாதர் நேம், அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர், இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு பார் கோடும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படியே ட்ராப் டவுன் வாங்க. ட்ராப் டவுன் வந்ததும் அடுத்தது டெஸ்ட் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் மீடியம் நீங்கள் தமிழில் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா, இங்கிலீஷ்லையா? அடுத்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 5/5/2024, அதாவது வருகிற சண்டே. ரிப்போர்ட்டிங் அண்டு என்ட்ரி டைம் அட் சென்டர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதாவது பகல் 11 மணிக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். கேட் க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா 1:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த டைமுக்குள்ளே கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு அப்புறம் நீங்கள் போக முடியாது. அதிகபட்ச டைம் பார்த்தீங்கன்னா 1:30க்குள்ளே நீங்கள் போயிடணும். 1 மணி 30 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் போயிடணும். டைம் வந்து எப்போ அப்படின்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற டைம் 2 மணிக்கு, அதாவது மதியம் 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 5:20 மணி வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? ஸோ டெஸ்ட் சென்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நீங்கள் எங்கே வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் சென்டர் நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம், அதாவது 95% மேலே இது ஸ்கூலில் தான் வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதோட அட்ரஸ்ஸு, எந்த டெஸ்ட் சென்டர் அந்த ஸ்கூலோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட நேம், அதுக்கப்புறம் ரெசிடென்ட் ஆஃப் உங்களோட அட்ரஸ்ஸு, அதாவது நீங்கள் வீட்லேயே எழுதிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது, அங்கே போயிட்டு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கேண்டிடேட்டோட ஃபோட்டோ. ஸோ இங்கே வந்து ஃபோட்டோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் மேலே என்ன ஃபோட்டோ கொடுத்துருந்தீங்களோ அதே ஃபோட்டோ தான் நீங்கள் இங்கே ஃபெச் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பாக்ஸில் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் நீங்கள் அங்கே வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேண்டிடேட் சிக்னேச்சர், அது முழுக்க பார்த்திங்க அப்படின்னா டு பி சைனடு ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஃபோட்டோவும் இந்த தம்ப் இம்ப்ரெஷனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, முன்னாடியே வச்சுக்கலாம். ஸோ இங்கே சிக்னேச்சர் மட்டும் நீங்கள் அங்கே போய் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ட்ராப் டவுன் வாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
இந்த பாக்ஸில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, அதாவது போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறது 4x6 ரீசைஸ் பண்ணி நீங்கள் இங்கே ஒட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க, ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறப்பவே நீங்கள் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ கொடுத்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோவை இங்கே 4x6 ரீசைஸ் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. இது எல்லாமே ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ணிடுங்க. சைன் மட்டும் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. 2 ஹால் டிக்கெட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? நீங்கள் இதை சேவ் பண்ணுறப்போ அல்லது டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்போ 2 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரோல் நம்பர், கேண்டிடேட் நேமு, டைமிங், இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம மேலே சொன்னது தான் சிக்னேச்சர் ஆஃப் த இன்விஜிலேட்டர். இது எல்லாமே அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் இன்னொரு டைம் இங்கே சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே அதேமாதிரி தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணும், என்னெல்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வாட்சஸாக இருக்கட்டும், அது போக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஐட்டம்ஸுமே நீங்கள் கொண்டு போகக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் வாட்சு, பெல்ட்டு, இந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டமே கொண்டு போகக்கூடாது. ஸ்பெக்ஸ் போடக்கூடாதுன்னு இருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று வேணும். அதாவது ஆதார் கார்டாக இருக்கலாம், ரேஷன் கார்டாக இருக்கலாம், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டு எல்லாத்துலேயுமே இருக்கும். ஆதார் கார்டில் உங்கள் ஃபோட்டோ இருக்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிருங்க. ஆதார் கார்டில் உங்கள் ஃபோட்டோ தான் இருக்கும், நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிருங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அப்படியே மேலே வாங்க. ஸோ மேலே வந்து இங்கே பிரிண்ட் அப்படின்னு இருக்கும் க்ரீன் கலரில், அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ அது ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? பிரிண்ட் கொடுத்துட்டு அடுத்து அப்படியே வந்து நீங்கள் லோக்கல் டிஸ்கில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக பிரிண்ட் கொடுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா நெட் சென்டரில் தான் எடுக்கணும், வெளியே போய் தான் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே போய்ட்டு பிரிண்ட் கொடுத்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2024ஆம் ஆண்டுக்கான நீட் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ இதுக்கான வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 வெப்சைட் இருக்குது. நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிக்க. ஸோ ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணுறப்போ உங்களோட கேப்ச்சா வந்து தப்புன்னு வரும். ஸோ ஒன்றும் இஷ்யூ இல்லை, ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீட் எழுத போகிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் சார்பாக ஆல் தி பெஸ்ட். ஸோ நல்லா எழுதிட்டு வாங்க. மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.